அருமை தம்பி அஜித்குமார் என்ற இளைஞர் செய்யாத ஒரு குற்றத்திற்காக காவல்துறை ஸ்பெஷல் டீம் என்று சொல்லக்கூடிய காவலர்கள் சட்டத்துக்கு புறம்பாக அவரை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லாமல் தனிப்பட்ட இடங்களுக்கு அழைத்துச் சென்று அவரை மனிதநேயமற்ற முறையில் காட்டுமிராண்டித்தனமாக மிக மோசமாக தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதலுக்கு உள்ளான அஜித்குமார் அவர்கள் அகால மரணமடைந்திருக்கிறார். இந்த மரணத்திற்கு காரணமான காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும். இந்த சம்பவத்தில் இந்த ஸ்பெஷல் டீம் என்று சொல்லக்கூடிய 6 நபர்கள் இதில் ஈடுபட்டதாக அவருடைய குடும்பத்தார் சொல்லுகிறார்கள். ஆனால் 5 கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒருவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கிறார்கள். மேலும் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளர் மீது இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவருடைய குடும்பத்தாரும் உறவினர்களும் தெரிவிக்கிறார்கள். எந்த காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டு இவர் மீது புகார், அதுவும் வாய் வழியாக தெரிவிக்கப்பட்ட அடிப்படையில் இவர் விசாரணை என்ற பெயரில் சட்டத்துக்கு புறம்பாக 24 மணி நேரமாக வைத்து விசாரணை என்ற பெயரில் கொடுமைப்படுத்தி கம்புகள் 2 கம்புகள் ஒடிந்து சுக்குநூறாகின்ற வகையிலும் மற்றும் இரும்பு பைப்புகளாலும் அடித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்றம் இதை மிக கடுமையாக இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது சரமாரியான அரசின் மீதும் காவல்துறை மீதும் கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. பொதுவாக தமிழ்நாட்டில் இதுபோன்ற காவல் நிலைய மரணங்கள், கஸ்டோடியல் டெத், பாலியல் ரீதியாக பெண்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கற்பழிக்கப்படுவது போன்ற நிகழ்வுகளை தமிழக வாழ்வுரிமை கட்சி மதுரையில் இருக்கிற மனித உரிமை கண்காணிப்பு ஹென்றி டிபன் அவர்களோடு சேர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு வழக்குகளை நாங்கள் எடுத்து நடத்தியிருக்கிறோம். சம்பந்தப்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வரையிலும் குள்ளஞ்சாவடி லாக்அப் டெத்திற்காக ஆயுள் தண்டனையை நாங்கள் பெற்றுத் தந்திருக்கிறோம். அதுபோன்று ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரை அவர் செய்த மனித உரிமை செயல்பாட்டுகளுக்காக பணியிலிருந்து நாங்கள் அவரை டிஸ்மிஸ் செய்திருக்கிறோம். இதை செய்ததும் திமுக ஆட்சிதான், கலைஞர் தான் செய்தார். அதுபோன்று அஜித்குமார் அவருடைய இந்த காவல் விசாரணை மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவர்கள் மீது உரிய கொலை வழக்குகளை பதிவு செய்து தொடர்ந்து அவர்கள் காவல் பணியில் செய்ய விடாமல் தடுப்பதோடு மட்டுமில்லாமல் உரிய விசாரணையை மேற்கொண்டு இதுபோன்ற காட்டு மிராண்டிகள், மனிதநேயமற்றவர்கள் காவல்துறையில் தொடர்ந்து பணி செய்யக்கூடாது. இந்த காவலர்களுக்கு இப்படி இவர் மீது எந்த கேஸ் ஹிஸ்டரியும் கிடையாது. எந்த கொலை வழக்கு, வழிபறி, திருட்டு, ராபரி, பாலியல் வழக்கு எதுவும் இல்லாத ஒரு முதல் முறை குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றவாளி அல்ல. அவரை விசாரிப்பதற்கென்று முறைமைகளை எல்லாம் இன்றைக்கு தூக்கி காலில் போட்டு மிதித்து இவ்வளவு மனிதநேயமற்ற முறையில் வாயில மிளகாத்தூள், அவருடைய பிறப்பு உறுப்புகளிலே மிளகாத்தூள் போன்று மிக மோசமான ஒரு நடவடிக்கையை செய்திருக்கிறார்கள். ஆக இனி தமிழ்நாட்டில் இதுபோன்று காவல் நிலைய மரணங்களோ விசாரணை மரணங்களோ நடைபெறாத வண்ணம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது 5 கைது செய்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். இதை சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். கண்டிப்பாக சிபிஐ இது ஆண்டு கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு 3 அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு எப்படி அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று இந்த குற்றத்தை 3 மாத காலத்திற்குள் விரைவாக விசாரணை நடத்தி சாட்சி ஆதாரங்களை தயார் செய்து நேர்மையான முறையில் வழக்கை நடத்தி இந்த உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் தமிழக அரசு என்பதை நேரத்தில் வலியுறுத்தி தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள், லாக்அப் டெத்துக்கள், அதாவது விசாரணை கைதிகள் மரணம் போன்ற நடவடிக்கைகளில் தமிழக சட்டமன்றத்தில் நான் திமுக கூட்டணியில் இருந்தாலும் முதல் குரலாக எனது குரல்தான். இந்த 4 ஆண்டு காலத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடுகள், காவல் நிலைய மரணங்களில் முதல் கவன ஈர்ப்பு தீர்மானமும்
முதல் சட்டமன்றத்தின் குரலும் எனது குரலாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. அதேபோன்று தம்பி அஜித்குமார் அவருக்கும் அவரை இழந்து வாடும் அவருடைய தாய்க்கும் தம்பிக்கும் ஒரு செண்டு நிலம் இல்லை, சொந்த வீடு இல்லை, 2 பிள்ளை செல்வங்களுடைய உழைப்பில் தான் அந்த குடும்பம் நிம்மதியாக மானத்தோடு தன்மானத்தோடு சுயமரியாதையோடு வாழ்ந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த தாயின் கதறலுக்கு எவராலும் பதிலளிக்க முடியாது. ஆதலால் அரசு அவருடைய சகோதரருக்கு அரசு வேலை தந்ததற்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறோம். அதே நேரத்தில் உண்மையான அந்த குடும்பத்துக்கு மாண்புமிகு முதலமைச்சர் நேரடியாக தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தன்னுடைய மன்னிப்பை கோரி வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். அது உண்மையிலேயே ஒரு போற்றலுக்குரியதான். ஆனால் உண்மையான அந்த குடும்பத்திற்கான ஆறுதல் நீதி என்பது இந்த தவறை இழைத்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்குரிய தண்டனை பெற்றுத் தருவதில் இருக்குது. அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் அரசுத்துறை வழக்கறிஞர் பெருமக்களும் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதற்கு நீதி கேட்டு உரிய விடயங்களை எதிர்வரும் சட்டமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் காவல்துறை உயரதிகாரிகள் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் எங்களது குரல் ஒலிக்கும். மேலும் இந்த எந்த ஒரு சென்ட் நிலவளம் இல்லாமல் தன் உழைப்பை நம்பி வாழ்ந்த இந்த குடும்பத்திற்கு ஆறுதல் அளிக்கின்ற வகையில் எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ரூபாய் 1 லட்சம் ரூபாயை அவருடைய தாய் தம்பியின் கரங்களிலே ஒப்படைத்திருக்கிறோம். அவர்களுக்கு வழக்காடுவதற்கு இந்த வழக்கை நடத்துவதற்கு தேவையான உதவிகளையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தோளோடு தோள் நின்று இந்த பணிகளை செய்யும் என்று தெரிவித்திருக்கிறேன். காரணம், தமிழ்நாட்டில் லாக்அப் மரணங்கள், கற்பழிப்புகள், கஸ்டோடியல் டெத் போன்ற விடயங்களில் 40 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் எந்த மூலையில் நடந்தாலும் அதை நாங்கள் எடுத்து நாங்கள் மனித உரிமை கண்காணிப்போம் ஹென்றி டிபன் அவர்கள் தலைமையிலும் மற்றும் பியூசில் போன்ற மனித உரிமை செயல்பாட்டாளர்களுடன் சேர்ந்து செய்து வருகிறோம். அந்த வகையில் சாதி மத கட்சி கூட்டணி எல்லைகளை கடந்து மனிதம் பாதிக்கப்படுகின்ற போது துணை நிற்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டிப்பா அஜித்குமார் அவர்களுக்கும் நீதி கிடைக்கின்ற வரையில் அவருடைய தாய்க்கும் சகோதரனுக்கும் அவருடைய உறவுகளுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதையும் தாண்டி காவல்துறை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற அந்த முதலமைச்சர் அதை கட்டுப்படுத்த தவறிவிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அதாவது இதுபோன்ற தமிழ்நாட்டில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான காவல் நிலையங்களில் நடைபெறுகின்ற இந்த சம்பவங்களில் முதலமைச்சர் கட்டுப்படுத்த தவறிவிட்டார் என்று சொல்வதை விட அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பு அதிகாரி, காவல் கண்காணிப்பு அதிகாரி, அந்த ரேஞ்சினுடைய டிஐஜி, அந்த ஜோனலுடைய ஐஜி போன்ற உயர் அதிகாரிகள் இவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். இவர்கள் எப்படி இல்லீகலாக சட்டத்திற்கு புறம்பாக 24 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்பு நிறுத்த வேண்டிய ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை நிறுத்தாமல் தனியார் இடங்களையும் தனியார் தோப்புகளிலும் அழைத்து சென்று மிக மோசமான தாக்குதல் நடத்துகின்ற அதிகாரத்தை இவர்களுக்கு யார் தந்தது, அல்லது இவர்களுக்கு அந்த அதிகாரத்தை அளித்து உத்தரவிட்டது யார், அந்த சார் யார் என்கிற ஒரு கேள்வி இங்கு எழுகிறது. அதையும் மாண்புமிகு முதலமைச்சர் கண்டுபிடித்து அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் இதற்கு உண்மையான நீதியாக இருக்கும். அதிமுக ஆட்சி காலத்தில் இது போன்ற 2 செயல்கள் நடந்திருக்கு, பெரிய செயல்கள் நடந்திருக்குது. ஆனா அவங்க இதை பத்தி விமர்சனம் பண்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது இதுக்கு மதுரை நீதியரசரே பதில் சொல்லிட்டாங்க. அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்ல, எல்லா கட்சிகளுமே இது போன்ற லாக்அப் டெத்துகள், என்கவுண்டர்கள், துப்பாக்கிச் சூடுகள், இது போன்ற அநியாய காவல் விசாரணை மரணங்களிலே அரசியல் கட்சிகள் அவரவர்கள் கருத்தை ஒவ்வொரு முறையும் கூறுவார்கள். இதே சாத்தான்குளம் பிரச்சனையில் திமுகவின் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் கூறிய கருத்துக்களும் இருக்கிறது. அதுபோன்று இன்றைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது, எதிர்க்கட்சியாக இருக்க அதிமுக இதற்குரிய நீதிக்காக குரல் கொடுப்பது என்பது தமிழ்நாட்டின் ஆண்டாண்டு காலமாக நடந்து வருகின்ற ஒன்றுதான். இது நம்ம அரசியலாக பார்க்க வேண்டியதில்லை. பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு உயிர் ஒன்று பலியாகி இருக்கிறது. அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற வகையில் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம், உங்களுக்கு நீதியை பெற்றுத் தருவோம் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்வது வழக்கம். ஆனால் இந்த அரசியல் கட்சிகளிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி மாறுபடுகிறது. அது இங்க இருக்கிற மூத்த பத்திரிகை நண்பர்களுக்கே தெரியும். பிரேம்குமார் என்கிற ஒரு எஸ்பியை அவர் மனித உரிமை மீறல் ஈடுபட்டதற்காக உச்சநீதிமன்றம் வரையிலும் சென்று அவரை டிஸ்மிஸ் செய்தவன் நான் தான். அதேபோன்று சங்கரன் என்கிற ஒரு காவல் எஸ்பி புள்ளஞ்சாவடி விருப்பலிங்கம் தவறான என்கவுண்டரிலையும் செல்வம் என்கிற ஒருவரை அடித்து கொலை செய்த வழக்கையும் நடத்தி அவருக்கு ஆயுள் தண்டனை பெற்றுத் தந்தது நான். அதுபோன்று உங்களுக்கு தெரியும், சிதம்பரம் பத்மனி, முத்தாண்டிக்குப்பம் என் தொகுதியில் வசந்தா கற்பழிப்பு, இதற்கெல்லாம் நீதியை நாங்கள் பெற்றுத் தந்திருக்கிறோம். ஆனால் மற்ற கட்சிகள் தருகின்ற வாக்குறுதிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக அல்லது நான் கடந்த காலத்தில் இருந்து பணியாற்றிய அமைப்புகள் கட்சிகளின் சார்பாக நாங்கள் இதையெல்லாம் இது போன்ற விடயங்களிலே நாங்கள் மிகவும் உன்னிப்பாக மூத்த வழக்கறிஞர் பெருமக்களை வைத்து வாதாடி அந்த நீதியை நாங்கள் பெற்றுத் தந்திருக்கிறோம். நன்றி.